ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 22. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஹிணியோட வீட்டுக்கு அங்கே மலேசியாவுக்கு போகிறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ரோஹிணி கிட்ட வந்து நீயும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் அப்பா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்துட்டு என்னால் அவரை போய் இப்படி ஜெயிலெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகலாம் சொல்லிட்டு இவங்க 4 பேர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் கூப்பிடும்போது அவங்க 2 பேரும் வேலை இருக்கு, லீவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரூம்குள்ள போனோனே ரோஹிணி உட்காந்து ரொம்ப அழுறாங்க. போனே மனோஜ் என்னன்னொன்னே, "என்ன மனோஜ் எங்க அப்பா எப்படி என்ன இருந்தாரு? இப்ப இவங்கன்னா போகும்போது அவருக்கு வந்து கில்ட்டியா இருக்காதா? கஷ்டமா இருக்காதா?" அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜோட மனச மாத்துறாங்க. இப்ப மனோஜ் என்ன, "அவங்க யாரும் போக்கூடாது அவ்வளோதானே, இரு நான் போய் பேசுறேன்னு" சொல்லிட்டு விஜயா கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாரி நம்ம யாரும் நீங்க யாரும் இந்த மாரி மலேசியாவுக்கு போண்டேன். "ஏன்டா பார்லர் அம்மாவோட" அப்படி சொல்ல சொன்னோனே, "இவன் ஒருத்தன் இவன் பேச்ச கேட்காதீங்கம்மா. அவர் ஜெயில்ல இருக்கும்போது போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னோனே." இப்போ முத்துவும், மீனாவும் வந்து அப்படியே இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த மாரி நம்ம ஜெயில்ல இருக்கும்போது போய் பார்க்காட்டி, நாளைக்கு அவர் வெளியில வந்தோட்டி அவருக்கு எல்லாமே கிடைச்சிரும்ல. அப்போ வந்து நம்ம கிட்ட எல்லாம் வந்த பிறகு இவங்க பார்க்க வராங்க. கஷ்டத்துல இருக்கும்போது யாருமே வரலன்னு அவர் ஃபீல் பண்ணுவார்ல. கஷ்டத்துல போய் பார்த்தா தானே நமக்கு அவங்களுக்கு ஒரு அது என்னதுடா ரவி அப்படின்னா ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா விஜயாவே குழப்பி விட்டுறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "அவன் சொல்றது கரெக்ட் தான்டா போணும்னோனே." அண்ணாமலை கேட்குறாரு, "முத்து சொல்றது கரெக்ட், நீயா சொல்றனோனே?" அவன் இந்த விஷயத்துல அவன் இப்ப சொன்னது கரெக்ட் தாங்க. அதனால நம்ம எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. இப்ப ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போனே முத்து, மீனாவும் மறுபடியும் மாடியில போய் கண்ணாடி போட்டு அவங்க பிளான என்னன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போனே முத்து என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா பார்லரமா எதனாச்சும் ஒரு பிளான போட்டு இந்த குழப்பம் தான் பார்க்கும்" அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு கீழ வந்த பிறகு இந்த சீனெல்லாம் நடக்குது. இப்போ முத்து, மீனா ஒவ்வொருத்தர பார்த்துக்கிறாங்க. "பாத்தியா நான் சொன்னேன்ல" அப்படின்னு. அப்ப நைட் என்ன ஆகுதுன்னா, இப்போ முத்து கிட்ட வந்து மீனா வந்து பால் குடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க 2 பேருமா. இப்போ ஒருவேளை ரோஹிணி எதுவுமே பிளான் பண்ணாட்டி என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து ரவி கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு 2 1/2 மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்புறமா வீட்ல ரோஹிணி, மனோஜையும் கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் கேட்கும்போது, அவங்க நாங்க ஒரு 9 ஹார்ஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. முத்து, மீனாவும் 10 ஹார்ஸ்ங்கிறாங்க. அப்ப நம்ம 2 பேரும் தான் கம்மியா இது பண்றோம். அப்போ பேசாம நம்மளும் இவங்க கூட மலேசியாவுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முடிவு பண்ணோனே, இப்போ ரோகிணி மறுபடியும் டென்ஷன் ஆகி ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்போ முத்து, மீனா பேசிட்டு இருக்கும்போது, மீனா என்ன சொல்றாங்க, "ஏங்க போகாத டூருக்கு ஏங்க ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க? பாவம் அவங்க 2 பேர்ட்டனாச்சும் சொல்லிரலாம்ல. லீவெல்லாம் கேட்டாங்கன்னா வேஸ்ட்டா போயிரலாம்னோனே." "அதனால லீவெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த பார்லரமா எதனாச்சும் ஒரு பிளான் பண்ணி எப்படி இத வந்து தடுத்துரும்." அப்படிங்கிற மாரி முத்து வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருவேளை மீனா ரோகிணி அந்த மாரி எதுவுமே பண்ணாட்டி என்ன பண்றதுன்னோனே, 100% அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, ரோகிணி போய் வித்யா கிட்ட போய் எல்லாம் சொன்னோனே, வித்யா என்ன சொல்றாங்கன்னா, "பேசாம உங்க பங்களா உங்க 20 பங்களால ஒரு பங்களாவ குடு, உங்க கார குடு, அங்க ஒரு சித்தி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட பேசணும்னே." "என்னடி கலாய்க்கிறியான்னோனே, பின்ன நீ நீ சொல்லி வச்சிருக்க பொய்க்கெல்லாம் 2 புத்தகமே எழுதிரலாம். இப்ப என்ன பண்றேன்னோனே, எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த அவங்க மாமாவா நடிக்கிறார்ல, அவர வர சொல்றாங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது, அவர் "ஐயய்யோ! என்னால முடியாதும்மா. முத்துக்குன்னா தெரிஞ்சுச்சுன்னா என்ன உரிச்சு என் கடையிலேயே தொங்க போட்டுருவான்" அப்படிங்கிறாரு. அப்புறமா ஒரு வழியா அவர வந்து சமாதானப்படுத்தி, அவர வந்து சொல்றதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி பிளான சொல்றாங்க. அத அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. "இந்த ஒரு வாட்டி தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு தான் ப்ரொமோசிங். அவர் வந்து வீட்ல வந்து அழுது இந்த மாரி உங்க அப்பாவ வந்து அங்க பிசினஸ்ல இருந்தவங்க எல்லாரும் உள்ளேயே வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. உங்க அப்பா இறந்துட்டாருங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, ரோஹிணி அப்படியே அழுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, முத்து, மீனா பேசும்போது முத்துக்கு இன்னும் டவுட் ஆகுது. அது எப்படி நம்ம மலேசியா போறோம்னு பிளான் பண்ண 2 நாள்ல அவங்க அப்பா வந்து இறந்து போயிருவாரு. என்னமோ இதுக்குள்ள இருக்குது. இந்த பார்லரமா பெருசா என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாரி முத்து வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்